ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருந்தீங்கனாலோ இல்லை நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் எ பிகினர் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்டராக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிப் நம்பர் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் அசெட்ஸ். லைக் நீங்க வந்து ஒரே அசெட்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லைக் இப்ப நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு மார்க்கெட் எப்படி வேணா டவுன் ஆகலாம். நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் மல்டிபிள் அசெட்ன்னு எத சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ரியல் எஸ்டேட், கோல்டு, பாண்ட்ஸு, ஸோ இந்த மாரி கிரிப்டோஸு, ஸோ இந்த மாரி மல்டிபிள் அசெட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல எந்த மார்க்கெட் ஏதாவது 1, 2 டவுன் ஆனா கூட உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து உங்கள வந்து மேல கொண்டு போகும். ஸோ இதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அப்படியே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் சரி, பட் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் குரோத்த வந்து டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து மல்டிபிள் அசெட்ஸ்ல வந்து உங்களோட அமௌண்ட் குரோ ஆயிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபினான்ஷியலா வந்து ஸ்டெபிள் ஆவீங்க. ஸோ எந்த மார்க்கெட் டவுன் ஆனாலும் உங்களோட குரோத் வந்து அப்பனா போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு எந்த நாலேஜும் ஸ்டாக் பத்தி இல்லன்னாலும் பரவால்ல. அந்த கம்பெனி பத்தி எதுவும் தெரியாம, ஜஸ்ட் அந்த கம்பெனியோட பேர் நல்லா இருக்கு. இந்த கம்பெனி வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நெனச்சு நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களோட மணி வந்து லாஸ் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட டோட்டல் நாலேட்ஜ வந்து நீங்க கத்துக்கணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ எதனால வந்து இந்த மாரி ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க? ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? ஸோ எத்தன கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கு? ஸோ அந்த கம்பெனி வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு? ஸோ அந்த கம்பெனில வந்து எப்படி எம்ப்ளாயீஸ நடத்துறாங்க? ஸோ அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா? இல்ல அவங்களோட ஐடியாஸ் வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமா? இல்ல புது புது இன்வென்ஷன் ஏதாவது பண்றாங்களா? ஸோ இந்த மாரி பாராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்து தான் வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெரியாதுடா, டைம் இல்லடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்ல. ஸோ நிஃப்டி 50, சென்செக்ஸ் அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா, ஒரு டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ்ல வந்து நீங்க வந்து அமௌண்ட் போடுறப்ப, உங்களுக்கு வந்து இந்த மாரி நீங்க கம்ப்ளீட்டா பார்க்க தேவையில்ல. எதுவுமே லைக் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் மாரி நீங்க அத பார்க்க தேவையில்ல. நீங்க வந்து பேசிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ உங்க அமௌண்ட்டும் பேசிவா குரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து எந்த நாலேட்ஜும் இல்லாம நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு மணி லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து நல்லா நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்பர் 3 டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆஸ் எ பிகினர் வந்து நீங்க எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நான் ஆக்சுவலி சொன்ன மாரி, நீங்க எடுத்தோனே வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்க்கே மூவ் ஆக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் பேசிவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க கையில 500 இல்ல 1000 இருந்துச்சுன்னா, ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் கன்டினியூஸா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் பத்தின நெறைய புக்ஸ் இருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி படிங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நாலேட்ஜ நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க வந்து மூவ் மூவ் டூ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து நான் சொன்ன மாரி பேலன்ஸ் ஷீட், அவங்களோட இன்னோவேஷன், அவங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ், அவங்களோட மோட்டிவ் என்ன? அவங்களோட எய்ம் என்ன? அந்த கம்பெனியோட எய்ம் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு, அண்ட் தென் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணிட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் சைடு போலாம். ஸோ யுவர் சாய்ஸ். நீங்க வந்து ஆஸ் எ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பாத் புடிச்சிருக்கோ, நீங்க அந்த பாத்லயும் போலாம். நீங்க லாங் டைம்ல வெல்த் ஜெனரேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இன்வெஸ்டர் சைட்ல போலாம். இல்ல எனக்கு குயிக்காவே ஒரு
5-10% வந்து அ எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் சைட் போலாம். பட் ட்ரேடிங் சைட்ல வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். பிகாஸ் வந்து எப்போ வந்து மார்க்கெட் ஒரே நாள்ல ஃபால் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்ப நீங்க ரூ. 10,000 போட்டீங்கன்னா, மார்க்கெட் திடீர்னு ஃபால் ஆச்சுன்னா டோட்டலா போயிரும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இன்வெஸ்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங் டெர்ம் வெல்த் வேணும். ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் தென் ட்ரேடிங் போங்க. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் போங்க. ஸோ இந்த மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ உங்க நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ நம்பர் 4 டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ பிகினர் நீங்க வந்து மார்க்கெட் டவுன் ஆகுறப்ப நீங்க வந்து பயப்படக்கூடாது. இப்போ நான் எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்து சம் நியூஸஸால அதான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைனால கொஞ்சம் வந்து அந்த மார்க்கெட் கிராஷ் இருக்க தான் செய்யும். நீங்க வந்து ஆஸ் எ பிகினரா இருந்தீங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் அப்போ நீங்க வந்து பயப்படவே கூடாது. லைக் நம்ம போட்ட காசெல்லாம் போயிடுச்சு, மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ நீங்க வந்து அந்த கண்டிஷன ஃபர்ஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்க. லைக் இது வந்து நிரந்தரமா இருக்க போதா? இல்ல இது வந்து குரோ ஆகுமா? அத ஃபர்ஸ்ட்டு நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனா இருந்தாலும் எடுங்க. ஸோ இந்த மாரி மார்க்கெட் கிராஷ் நடக்கிறப்போ, நெறைய பேர் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்டாக்க சேல் பண்ணிருவீங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா இருக்க குரோத் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்டா ஸ்டாக்க சேல் பண்ணோம்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இந்த மாரி ஸ்டாக்க சேல் பண்ணனால, அவங்களால அவ்வளவா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமவுண்டோட கம்மியா தான் அவங்க சேல் பண்ணி அமவுண்ட் ஜெனரேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாரி பிகினர்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது பிகினர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இது நல்லாவே புரிஞ்சுக்கணும். லைக் நீங்க வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதோ, இல்ல மார்க்கெட் டவுன் ஆக போகுதோ, நீங்க வந்து ஆஸ் எ கம்பெனி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, நீங்க அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரிசர்ச் க ஒரு ரிசர்ச் பண்ணி, அந்த கம்பெனி ஏன் இப்படி ஆச்சு? இதுக்கப்புறமா மேல வருமா? அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, அத அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, லைக் இந்த கம்பெனி மேல வந்துரும்டா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படியே ஹோல்ட் பண்ணி பாருங்க. உங்க வெல்த் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அந்த கிராஷ்க்கு அப்புறமா. ஸோ இதுதான் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி. பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல்." ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்போ, உங்களுக்கு அதான் சான்ஸு. நீங்க வந்து கம்மியா இருக்கிற ஸ்டாக் பிரைஸ பார்த்து, அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்க வந்து நீங்க பை பண்ணிக்கோங்க, நெறைய குவான்டிட்டில. ஸோ அதோட குரோத் வந்து அதுக்கப்புறமா ட்ரெமண்டயஸா இருக்கும். ஸோ அத தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ எப்ப வந்து அதிகமா வந்து ஒரு ஸ்டாக்க பை பண்றாங்களோ, அப்ப நீங்க வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இத வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மைண்ட் செட்ட வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். லைக் நீங்க அந்த ஒரு ஷேர் ஹோல்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து அந்த கம்பெனியோட பார்ட்னர். ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி பத்தின அ ரிசர்ச் ஒர்க் அந்த கம்பெனி எப்படி ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அது அ பார்ட்னரா இருக்கப்போது ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அத தெரிஞ்சுட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் எ மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அப்படி இருந்தா மட்டும் தான், ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனி பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சதுன்னு அர்த்தம். அண்ட் தென் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து மோட்டிவ் இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க வந்து சும்மா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா, அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்ல அது பேலன்ஸ் ஷீட் அந்த மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் என்னன்னு தெரியல. 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அந்த சார்ட் பார்க்கல. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்க வந்து ஒரு கம்பெனில இண்டிவிஜுவல் ஸ்டாக்க இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நீங்க இதெல்லாம் பண்ணாம, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, லைக் இதுல நான் அமவுண்ட் போட்டா, அது எனக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்க பார்ட்னரா இருக்க போறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கம்பெனி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் அந்த 5 இன்வெஸ்ட்மென்ட் டிப்ஸ். ஸோ ஆஸ் எ பிகினர் யார் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஃபுல்லா தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இதே மாரி இன்னும் நெறைய வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.